Hello everyone, welcome back to my channel Abhinaya Chakravarti. இன்னைக்கு வீடியோ எதை பத்தின உங்களுக்கு thumbnail பார்த்தே தெரிஞ்சிருக்கும். Yes, it is sharing my early pregnancy scan report. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு. ஸோ ஐ தாட் I'll start with early pregnancy scan report. ஸோ இதில் வந்து கிளியராக மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஆல் அபவுட் twin 1 and twin 2 எவ்வளோ ஹார்ட் பீட்ல இருந்து அவங்க பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்ரிதிங் இன் த ரிப்போர்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் தெரிய வந்தது, எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு ட்வின்ஸ்ன்னு தெரிய வந்தது, எவ்வளோ வீக்ஸில் தெரிய வந்ததுன்னு. ஸோ எல்லாமே ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ ஐ தாட் I'll share this report with you. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ இதுதான் என் ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ டு பிகின் வித் என்ன டைப் ஆஃப் கன்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் கன்செப்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு தைராய்டு இஷ்யூ இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போஸ்ட் மேரேஜ் எனக்கு தைராய்டு இஷ்யூ இருந்தது. ஸோ ஹைப்போ தைராய்டு இஸ் மை டைப். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்வின்னிங் இன் த ஃபேமிலி இதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என் ரெண்டு பார்ட்டிங்குமே ட்வின்ஸ் இருந்தனால ஸோ தஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்வின்னிங் இன் த ஃபேமிலி. அண்ட் இந்த சைடு வந்து லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட் எனக்கு எப்போ வந்தது அண்ட் மை எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஸ்கேன் எடுக்கும் போது பேஸ்ட் ஆன் மை லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட் இட் வாஸ் 7 weeks and 2 days. இந்த டைமில் தான் நான் எடுத்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ட்வின்ஸ்ன்னு தெரிய வந்தது. ஸோ நான் இந்த ஸ்கேன் பண்ணும்போது when I came to know twins it was 7 weeks and 2 days. இங்கே வந்து ட்வின் ஏ ட்வின் பின்னு சொல்லி செப்பரேட்டாக அவங்களோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்வின் ஏது பார்த்தீங்கன்னா அதோட ஜெஸ்டேஷனல் சாக் அதோட இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் மில்லிமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் க்ரவுன் ரம்ப் லென்த். இந்த சிஆர்எல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஹெட் டு அந்த குழந்தையோட இடுப்பு பகுதி பின்பக்கம், அதாவது ஃப்ரம் த ஹெட் டில் த பேபி பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் தான் இது. ஸோ 9.6 millimeters, சம்டைம்ஸ் சென்டிமீட்டர்ஸில் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யோக் சாக் அண்ட் தென் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இது ரொம்பவே முக்கியங்க. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேபிக்கும் எவ்வளோ ஹார்ட் பீட் அதோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ட்வின் ஏ வந்து இதுவும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா 1 day டிஃப்ரென்ஸில் ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு. ஸோ ட்வின் ஏ வந்து 7 weeks and 0 days, ட்வின் பி வந்து 6 weeks and 6 days. ஸோ 1 day டிஃப்ரென்ஸே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபார்மேஷனில் இருந்ததுன்னு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ட்வின் பியோட ஜெஸ்டேஷனல் சாக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் க்ரவுன் ரம்ப் லென்த் வந்து இதுக்கு 9.2 millimeters, யோக் சாக் உட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 146 beats per minute. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும் ஃபார் ஈச் ஸ்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து போத் ஓவரிஸ் ஆர் நார்மல் வித் கார்பஸ் லூட்டியம் இன் போத் ஓவரிஸ், POD இஸ் கிளியர். ஸோ இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக இதில் அவங்க கன்க்ளூட் பண்ணுறது வந்து ட்வின் இட்ஸ் டைக்ரோனிக் டைஅம்னியாட்டிக் ஜெஸ்டேஷன் கரஸ்பாண்டிங் டு 7 weeks 0 days. ஸோ நான் ஸ்கேன் பண்ணும்போது இட் வாஸ் 7 weeks and 0 days ஃபார் தெம். அதனால் இது திருப்பி வந்து ஃபாலோஅப் ஸ்கேன் வந்து கொடுத்துருந்தாங்க. 12 to 13 weeksல வந்து அடுத்த ஸ்கேனுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் இந்த NT ஸ்கேன் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நாங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனில் தெரிய வந்தது இந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ வந்து இது யூஸ்வலாக வந்து 12 weeksல கூட பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எடுத்தேன் நான். ஸோ இட் வாஸ் 7 weeks and 2 days தான் நான் இந்த ஸ்கேன் பண்ணும்போது. அண்ட் இவங்களோட ஃபார்மேஷன்லேயும் 1 day டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இதுதாங்க ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன். ஸோ இப்படி தான் இருந்தது மை ஃபர்ஸ்ட் எவர் ஸ்கேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டோடையே எங்களுக்கு இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் இமேஜஸ் குழந்தைங்களோட அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேபி ஏ பேபி பின்னு செப்பரேட்டாக நேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. So this is all about the early pregnancy scan. So இந்த ஸ்டேஜில் early pregnancy ஸ்டேஜில் எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் followed up by other scans, NT ஸ்கேன் ஆகட்டும், anomaly ஸ்கேன் அண்ட் தென் the final ஸ்டேஜில் லாஸ்ட் ட்ரைமஸ்டில் பண்ணக்கூடிய ஸ்கேன் அடுத்தடுத்து ஸ்கேன்ஸ் இருந்தது. நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ about the ultrasounds during pregnancy அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ நான் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். For now, I hope this video was useful to you. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do like and subscribe my channel and thank you for watching.